ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளின் இரவு வேளையில் நீர் எங்களோடு பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்மை உண்மையாய் ஆண்டவரே பற்றி கொள்ள கிருபை தாரும். எல்லா துதிகனமையும் எடுத்துக்கொள்ள ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அருமையானவர்களே, யோவான் 3:3 இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கதேமு என்ற பரிசேயனிடத்தில், யூத அதிகாரியிடத்தில் அல்லது ஒரு போதகனிடத்தில் சொல்லுகிறார். இந்த நாட்களில் எல்லாருக்கும் ரட்சிப்பு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாமும் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். நாளில் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? காண்கிற எல்லாம் அழியும். உற்றார் உறவினர், ஆஸ்தி அந்தஸ்து, படிப்பு, பதவி, பட்டம், சொத்து, சுகம், அழகு, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, பணக்காரன், எல்லா அழியும். அழியாத ஒன்றே ஒன்று நம்முடைய ஆத்மா. மனுஷனுக்கு நினையாத வேலையிலே மரணம் வரும். மரணத்துக்கு பின்பு 2 இடம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு, ஒன்று எட்டர்னல் டாமினேஷன், எட்டர்னல் மேரிமை, நித்திய மோட்சம், நித்திய நரகம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனுஷனை கழுவி சுத்திகரிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க் சுவிசேஷம் 7:20 இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத பாவங்கள் வெளிவருவது, அவைகளில் இருந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா அழிந்து போகும். பாவத்துக்குரிய சம்பளம் மரணம். வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய அருமையான பரிசுத்தவான்கள் அருமையான பாமாலைகளை, கீர்த்தனைகளை இப்படி பாடி வைத்திருக்கிறார்கள். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. உண்மையாக நம்முடைய பாவங்களை அகற்றி சுத்திகரிக்கும்படி ஏசாயா 9:6 நித்திய பிதா சமாதான பிரபு இன்காரினேஷன் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் பரிசுத்த ரத்தத்தையெல்லாம் சந்தி நம்மை மீட்டு கொள்கிறார். அருமையானவர்களே, ரட்சிப்பு நமக்கு மிகவும் அருமையானது. ஏனென்றால் நாம் பாவத்தோடு சாபமானால், டெத் செப்பரேட்டட் த மேன் ஃப்ரம் காட். த ரிசல்ட் ஆஃப் சின் இஸ் லேக் ஆஃப் ஃபயர். ஆதாமும் ஏவாளும் பிரித்தது என்ன? பாவம். ஆகவே இயேசு மத்தேயு 4:17 சொல்ல, மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஒருவன் சிறுபிள்ளை போல மனம் திரும்பாவிட்டால், மத்தேயு 18:3, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். நாம் பாவங்களை மறைப்போமானால், சங்கீதம் 32 வாசித்து பார்த்தீங்களா, அவன் பாவங்களை மறைக்கும் பொழுது அலறுகிறான் சங்கீதக்காரன். 38 பாவத்தின் அகோரத்தை குறித்து சங்கீதம் 38 எழுதியிருக்கிறது. பாவம் அறிக்கை செய்யப்பட வேண்டும், பாவம் விட்டுவிடப்பட வேண்டும். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட்டால் நமக்கு பாவத்தை மன்னித்து எல்லா நியாயத்தினைக்கும் ரசிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே 1 யோவான் 1:9, நீதிமொழிகள் 28:13 படி நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும்.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாவம் செய்கிறதுனால நாம் நரகத்துக்கு போவதில்லை. அப்படியானால் மத்தேயு 21:31-32 ஆயக்காரன் வேசிகளும் பரலோகராஜ்யத்தில் இருக்கிறார். சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் நியாய தீர்ப்பில் சங்கரிக்கப்படுவான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தார் என்கிற வார்த்தை எல்லா உண்மைக்கும் அங்கீகரிப்பும் பாத்திரமாக இருக்கிறது. ஆகவே பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு அந்த வேசிகளும் ஆயக்காரர்களும் விசுவாசித்தது போல நாமும் விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின 20:12 படி எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் 15 சொல்லுது, 20:15 எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனா அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அக்கினி கடல் என்று 21:8 சொல்லப்பட்டிருக்குது. அங்கே 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் ஏறிய கடலிலே பங்கடைவார்கள். மனம் திரும்பாதவர்களுக்கு 2 மரணம், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு மரணம், சரீர மரணம். அருமையானவர்களே, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவோமானால் நமக்கு நரகமோ நித்திய அழிவோ கிடையாது. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது என் வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தேன். தேவ துக்கத்தோடும் மனஸ்தாவோடும் ஒப்பிடும்போது ஆண்டவர் எபிசியர் 2:1 என் பாவங்களை மன்னித்தேன் என்று எனக்கு உறுதி கொடுத்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உன்னை உயிர்ப்பித்தேன் என்றார். மனுஷனோடும் தேவனோடும் நான் ஒப்புரவான். சகை எப்படி திருடினதை திருப்பி கொடுத்தானோ அதே போல. அருமையானவங்களே, நம்முடைய கிரியையினாலே ஒரு நாளும் நாம் தேவனை அடைய முடியாது. மேன் cannot reach God by good works or good religion or other means. கிரியைகள் அப்படி கிரியையினால தான் ஆண்டவரை அடைய முடியும்னா, சகைவோ கல்லனோ பரிசுத்த சவுல் என்று அழைக்கப்பட்ட பரிசுத்த பவுலோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்க முடியாது. அவருடைய கிரியைகளாக துன்மார்க்கமான கிரியைகளாக இருந்தது. அருமையானவங்களே, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவது 1 கொரிந்தியர் 6:20 அந்த கூட்டத்தில், அந்த சபையில், இந்த சர்ச்சில், அந்த ஆவிக்குரிய சபையிலெல்லாம் கிடையாது. 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. ஆத்மாக்கள் தேவனால் ரட்சிக்கப்படுகிறார்கள். மனம் திரும்பும் பொழுது எசேக்கியா 18:32 படி மனம் திரும்பும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு சுத்திகரிக்கிறார். இல்லை என்றால் மனம் திரும்பாதவன் கொலை கூட செய்வான். காயினை கொலை செஞ்சான், காயின் ஆபேலை கொலை செய்தான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பணத்துக்காக காட்டி கொடுத்து கொலைக்களத்துக்கு அனுப்பினான். இன்றைக்கு பணம் எவ்வளோ பயங்கரமாகுது. பண இச்சை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. அநேகர் தங்களை உருவ குத்திட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கில் வச்சிருந்த என்ன செய்ய? நரகத்துக்கு போய் சதா காலமும் யுகாயுகமாக நித்தியமாக அந்த அழிகிற இடத்துக்கு போக போகிறாங்க. பணம் ஒரு நாள் அவங்களை காக்காது. அது சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் பாவம் மனிதனை கொல்லும். ஆண்டவர் எதுக்காக நம்மளை தேடி வந்தார்? அவரோடு யுகாயுகமாக இருக்கும்படியாக, அவருடைய படைப்புகளை ஆளுகை செய்யும்படியாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவ தூதர்களையும் ஆட்சி செய்வீர்கள் என்று சொல்லுகிறார், நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எதுக்காக தன்னுடைய குமாரனாய் பிதா எதுக்காக அனுப்பினார்? யோவான் 14:14 God sent Jesus die for our sins. We have personal relationship with God. தேவனால் பிறக்கிறவன் வில்ஃபுல்லாக விருப்பத்தோடு பாவம் செய்ய மாட்டான். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்படுவோமானால், மனம் திரும்புவோமானால், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் ஒரு மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் யோவான் 5:25 இருக்க காலம் வரும். ஆயத்தப்படுத்த ஆண்டவர் ரட்சிப்பின் மூலமாக நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே அவர் வெளிப்படும் போது நம்ம அவரை போல இருப்போம். மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் தேவதூதர்களையும் ஆட்சி செய்வார்கள், தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, யோவான் 14:3 இதோ நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கு. அதனால் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது.
அந்த நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பாவத்திலிருந்து முழுவதுமாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வரும். எப்படி ஆதாம் ஏவாளை பாவம் தேவனை விட்டு பிரித்ததோ, இந்த நாளில் நாம் எல்லாரும் பாவம் செய்தியகமாய் கட்டு போயிருக்கிறோம். ரோமர் 3:10 நாம் தேவனுடைய அருமையான இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது அவர் நம்மோட புது உடன்படிக்கை பண்ணுகிறார். எபிரேயர் 8:10 புது உடன்படிக்கை உங்களோட நான் ஏற்படுத்துவேன். அஷூரன்ஸ் கொடுக்கிறார், நீ மகன், நான் உன் தகப்பன் என்று. அவரெல்லாம் நம்மளோடு நாம் அவரிடத்துல நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், நம்மோடு பேசுகிறார். ஒரு நாள் நான் இரவு படுத்திருக்கும்போது சத்தமாக ஒரு சத்தம் கேட்டது. யுவர் லைட் ஷால் பி ஷைன் அப்பான் தி வேர்ல்ட், யூ ஆர் மை சன் என்று சொன்னார். ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருக்கும்போது தேவதூதர்கள் ஒரு கானக பாட்டை என்னும் பக்கத்தில் வரை அந்த மாதிரி கேட்டதே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 10 தடவை அந்த பாட்டை முழங்கால் என்று பாடுக்கிறேன். கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள் கிறிஸ்தன் ஜீவன் சாவு என்னாதாயம் காணுவேன் என் பிதாமுகமே கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் துக்கப்பாடு சகிப்பதினால் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். சில ராமநாதத்தில் இப்பொழுது இருக்கிறேன். அநேக கிராமங்களுக்கு சென்று தேவனுடைய செய்தியை கொடுத்திருக்கிறேன். 40-50 வருஷமாக முழுஇரவு ஜெபங்கள் நடத்தி வருகிறேன். இந்த நாளிலும் கூட போன மாதம் ஒரு கிராமத்தில் 50 மக்களுக்கு மேலே வந்தாங்க. 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி 2 மணி ஆயிடுச்சு முடியுங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு போனதெல்லாம் கொடுத்தோம். சிலர் உதவி செஞ்சாங்க, கொடுக்கலாம், அது முக்கியம் இல்லை. கிட்டத்தட்ட அவங்க கிராமத்துக்கு போய் சேரக்கூட 3 மணி ஆனது. அதுக்கு பிறகு நான் இன்னொரு கிராமத்தில் குளிச்சுட்டு ஒரு 20 மைலுக்கு அப்பால் போய் சேவை செய்து கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த வாரம் கூட இந்த நாள் இன்றைக்கி முழுஇரவு ஜெபம், சனிக்கிழமை முழுஇரவு ஜெபம் நடத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 சபைகளில் ஒரு பாஸ்டர் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் காலையில் 7 மணிக்கே ரெடியாக இருக்கணும், ஒரு சபையில் பேசணும். அப்புறம் 10 மணிக்கு மேலே ஒரு சிஎஸ்எஸ் சபையில் இந்த கீழக்கரை ராமேஸ்வரம் சைடில் பாருங்கள். அதுக்கு பிறகு சாயந்தரம் ஒரு சபையிலையும் நான் செய்து கொடுக்கணும். மோர் சோல்ஸ், மோர் சர்ச்சஸ், மோர் பெனிஃபிஷியர்ஸ். ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக நம்ம இருக்கும் பொழுது அவர் நமக்கு நம்ம கையில் பொறுப்புகளை கொடுக்கிறார். அருமையானவங்களை, நம்முடைய இந்த காலையில் என்னுடைய சகோதரி 90 வயசு கிட்டத்தட்ட கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அக்கா சொன்னாப்புல, ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், நான் எளிய அவங்கள்ட்ட தான் என்ன. அப்போ அக்கா நீ எங்களும் கூட இப்போவே உயிரோடு போய் ஆசையாக இருக்கேன். ஆமாம், அங்கே போகிறேன் அப்படின்னாப்புல. பாருங்கள், விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாதவங்கள் நிச்சயம். அருமையானவங்களை, எது ரட்சிப்பு அல்ல என்பது 2வது நான் தெரிந்து கொள்கிறோம். செசரியா பட்டணத்தில் கொர்நேலி என்று ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான். அவன் அநேக தான தர்மங்களை செஞ்சான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் தான தர்மங்கள் எனக்கு எட்டினதுப்பா. அவனுடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கார் பாருங்க. இவ்வளவு நற்காரியங்களை செய்கிறானே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அவர் சொல்லுறாரு, நீ என்ன செய்ய, யோப்பா பட்டணத்தில் பேதுரு ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடு, உனக்கு பாவ மன்னிப்பை குறித்து மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிப்பாங்க. அதே மாதிரி பேதுரு 10:5 அப்போஸ்தலர் 10:5 சொல்லப்படுகிறது. அவனுக்கு தான தர்மம் 10:4 சொல்லப்படுது. 10:42 வாசனங்களை அவன் சத்தியத்தை சொல்கிறான். 44 வசனத்தை கேட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவங்களே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைகள்.
எது ரட்சிப்பு? ஊழியம் செய்வதோ, என்னை மாதிரி நீண்ட நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிப்பதோ, காணிக்கை போடுவதோ, ஆலய பொறுப்புகளை வைப்பதோ, ஆலயங்களை கட்டுவதோ, சுத்தம் பண்ணுவதோ, பொறுப்புள்ள ஆலயத்தில் பெரிய பதவியில் இருப்பதோ ரட்சிப்பு கிடையாது. அது உண்மையான ரட்சிப்பு இல்லை. ஆனால் இவைகள் அந்த கொர்நேலியுவுக்கு தேவ சமூகத்தில் வந்து நின்று, கொர்நேலியு சத்தியத்தை கேட்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினான். இயேசு கிறிஸ்து அவனையும் அவன் கூட்டத்தையும் ரட்சித்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களை சேர்த்து கொண்டார்கள். அருமையானவர்களே, நற்காரியங்களை வைத்து கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போய்வோம் என்று நினைக்கக்கூடாது. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பில் சங்கரிப்பார். ஆகவே ரட்சிப்பு எது என்றால், எது ரட்சிப்பு இல்லை என்பது இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்படியானால் எது ரட்சிப்பு? ரட்சிப்பு என்பது ஆண்டவர் சொல்வார், ஒருவன் பாவத்துக்கு சாகாவிட்டால் தேவ சமூகத்தில் போய் சிலுவையில் அறையப்படணும். பாவத்து செத்தவன் இனிமேல் சாக மாட்டான். ஐயோ, பாவத்துக்கு செத்தவன் இனிமேல் என்ன செய்ய மாட்டான்? சிலுவையில் அறையப்பட்டவன் பாவம் செய்ய முடியாது. ஆகவே அருமையானவர்களே, ரட்சிப்பு என்பது ஆடி பாடுறதில்லை. அருமையானவர்களே, ரட்சிப்பு என்பது ஒரு பரிசுத்தவான் தேவ செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். சொர்ணரலா என்பவர் கேட்ட மக்கள் சித்த பிரமையை பிடித்தப்படுகளைப் போல பாவ உணர்வு அடைந்து தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்ட வண்ணமாய் சுவற்றில் கம்பங்களில் தலையை முட்டி பாவ அறிக்கை செய்து அவர்கள் கதறி மனம் திரும்பினார்கள் என்று வெளிநாடுகளில் நான் வாசிக்கிட்டிருக்கிறேன். ஜோனத்தன் எட்வர்ட் என்ற ஒரு மனுஷன் கோபம் உள்ள கடவுளின் கையில் உள்ள பாவிகள் என்ற தலைப்பில் பிரசங்கித்தார். பிரசங்கத்தை கேட்ட மக்களும் சபையாரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? மூப்பர்களும் ஆலயத்தின் தூண்களை பிடித்து கொண்டு ஆழமான பாவ உணர்வு அடைந்து தேவனுக்கு ஏற்ற துக்கத்திலும், கர்த்தாவே எங்களை ரட்சியும், இப்பொழுதே எங்களை ரட்சி, நாங்கள் நரகத்துக்குள் நழுவி சென்று கொண்டிருக்கிறோமே என்று கதறினார்கள். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இன்று அருமையானவர்களே, உன் சகோதரி கள்ளத்தனமாய் மனம் திரும்பி இருக்கிறாள் என்று வேதம் சொல்லு. கள்ளத்தனமான மனம் திரும்புறது திரும்ப திரும்ப பாவத்தை செய்யும். பாவத்தை வெறுக்காவிட்டால், பாவத்தை அருவருக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அது மனம் திரும்புதலும் இல்லை. இன்று உன் ஜீவன் போனால் எங்கு நீ சென்றிடுவாய்? இந்த வேலை சிந்தனை செய், இயேசுனை அழைக்கிறாரே, சிலுவை சுமந்தே உனக்காயவர் மரித்தாரே. நரகத்தின் பாதையிலும் மரணத்தின் வழிகளிலும் உல்லாசமாய் நடப்பது ஏன்? உண்மையாய் அழிந்திடுவாய். அருமையானவங்களே, கலாத்தியர் 6:7 சொல்லி, மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ 6:6 நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பாய் என்று சொல்கிறார். சகை ஆழமாய் மனம் திரும்பினான். இயேசு எப்படிப்பட்டவரோ, எல்லாரும் அர்த்தம் எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து கொண்டிருந்தான். அதனால் இயேசு அவனை அழைத்தார். அவன் இருதயத்தை பார்த்தார். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. அவ்வளோதான். அவன் ஆழமாய் மனம் திரும்பி தன் ஆஸ்தியை பாதி அலையில் கொடுத்தான். மீதத்தை நாளத்தனையாய் அநியாயமாய் பெற்றவடத்திலேயே கொடுத்தான். ரட்சிக்கப்பட்டா திருட்டு போகிறவன் வீட்டில் இருக்காது. யாரையும் திருட மாட்டேன். நாம் அருமையானவங்களே மனம் திரும்ப வேண்டும். ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இருதயத்தை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்காவிட்டால் அவர் ஒரு நாளும் உங்கள் இருதயத்தை உடைக்க மாட்டார், நொறுக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவரத்தில் போய் மெய்யான மனஸ்தாபத்தோடு, தேவனுக்கு ஏற்ற துக்கத்தோடு, ஆண்டவரே என் இருதயத்தை நொறுக்கும் ஐயா, உடையும் ஐயா, உருவாக்கும் ஐயா என்று கதரும் பொழுது ஆண்டவர் உடைப்பார், நொறுக்குவார். இதை நீங்கள் பைபிள் காலேஜில் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அனுபவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் பரிசுத்த ஆவியானவன் இடத்துல வரும்போது பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும். அது மாத்திரம் அல்ல, அவர் பெருமூச்சோடு கண்ணீரோடு நமக்குள்ளே வந்து ஜெபிப்பார். அநேக நாட்கள், பல மணி நேரங்கள், எத்தனையோ எனக்கு என்னமோ 27 28,000 நாட்கள் இருக்கும். பல ஆயிரக்கணக்கான நாட்கள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்திருக்கிறேன். அந்த ஜெபங்களையெல்லாம் இப்போ ஜெபிக்க முடியாத நேரத்தில் நான் சொல்லுவேன், கடன் கொடு ஆண்டவரே. ஆண்டவர் கடன் கொடுக்கிறார். ஆண்டவரை நினைத்து பார்க்கிறவர். மனம் திரும்புவோம், ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். தேவன் தம்மை வார்த்தையில் ஆசீர்வதித்து தருவாராக.